அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான், பெரிய வசூல் நடத்துறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்றான். இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம், எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விடுறிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன். ஒரு காலத்துல 1950 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில படம் எடுக்கிறாங்க, கதை இல்ல. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்லை, ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனா கதை இயக்குடைய பெரிய நடிகர்கள் வர்றதில்லை. அதான் இங்க பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது 2018 காலகட்டத்துல சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல. ஐயா வைகோ போல பேசுவேன், கலைஞர் ஐயா போல பேசுவேன், கமலஹாசன் போல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புடைய சின்ன வயசுல இருந்து பண்றது. இப்ப மேடைகள்ல நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க, டேய் யார வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ, திருமாவளவன், வேல்முருகனை பேசாத. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு தாய் அன்போடு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா, அதனால பேசக்கூடாதுன்றாங்க. நாங்க என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூப்பியா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நையப்பொடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்ப அவர் கூப்பிட்டு, அண்ணா சேனல் சரியா போக மாட்டேக்கு, நம்ம 2 பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணுவேன், நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்போ வீட்டு பக்கத்துல உறையூர்ல அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க. ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி தான் வெளியிட்டு இருக்காப்ல. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் அதுபோல இருக்கு, டீசரு, அதுக்கு ப்ரோமோ அப்பெல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுக்கு அப்புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். போனை போட்டு, உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே போடுவேன், அவன் எங்கடா இருக்கான் சொல்றான். மதுரைக்கு போனா செந்தமிழ், பைந்தமிழ், அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ வம்படியா சிக்கிருக்கமே, ஜூல மாட்டின மாதிரி ஆகி போச்சாமுன்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. முதல் காணொலியை நீக்கி வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி. அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்ப அவர் அதுக்கப்புறம் அப்புறம் வேற காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத, அண்ணன் திட்டாத காணொலிகளா போட ஆரம்பிச்சோம். அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போகடான்னாங்க. அப்ப அவர் கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு. அப்புறம் நான் அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பிச்சேன். சாட்டை என்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றுறோம். அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு மிகப்பெரிய பண்புண்டு. நான் ஏதாவது ஒரு தளத்துல நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கியூரியாசிட்டி இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல. நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்ல. அதுல 2 பேருக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு 2-3 மாசத்துல சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த கருத்தை மெருகூட்டுவாரு. அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட உண்மையிலேயே
ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செஞ்சா ஆகச்சிறந்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளரா வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டும். சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் பெண்களின் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் இந்த படம் முதலாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில் நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு தெரியும், உலகம் முழுதும் இராணுவத்தில் பெண்கள் இருக்கும். ஆனால் அதில் முதல் பெண்கள் இராணுவம் அமைத்தது தமிழர்கள். அதனால்தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சிருக்கிறோம். அதை சொல்லுவாங்க, அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும். நான் அகங்கிறது பெண்ணு, புறங்கிறது ஆண். அதனால தான் நம்ம பெண்களை ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனாக வச்சுருக்குறோம். அது அது மாதிரி ஆணை நம்ம ஊருக்கு வெளியில் வச்சுருப்போம். அப்போ ஊரை நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்கா பெண்களை தான் நம்ம போற்றணும், பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும். அப்படிங்கிறது தான் இந்த கதை அவர் சொல்லியிருக்காரு. அது ரத்தமும் சதையமாக சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட. எங்கள் ஊரில் ஒரு சாமி உண்டு, அவங்க நிறைய தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு பெண்கள் தெய்வம் இருக்கும். உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. பெண்களை அடிமையாக தான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும். பெண்களை தெய்வமாக்கி உயர்வா வச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ்குடி தான். அதனால தான் நம்ம ஊருக்கு தெய்வம் வச்சிருக்கிறோம். வேற எங்கேயும் நீங்கள் பாருங்க இருக்காது. அதில் எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய தெய்வங்கள். அது ஆணவ கொலையால் கொல்லப்பட்டா கூட அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வமாக கும்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை, அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு, அதனால அதை அவளை தெய்வமாக்கினாங்க. அதே மாதிரி இசக்கியம்மா, அது இசக்கியம்மா எப்படி தெரியும் இல்லையா, அவன் ஊரை பழி வாங்குறா, கை குழந்தையோட ஊரை பழி வாங்குறா. அவளை முதல்ல பழி வாங்கினது அது நம்ம சாதியை குறிப்பிட விரும்பல, அதனால இது தேவைப்படுது. ஏன்னா இங்கே எல்லாருமே அந்த சாதியை சுற்றி தான் அரசியல் சார்ந்து இருக்குது. அது ஒரு பார்ப்பனர். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கோயில, அதுக்கு என்ன பண்றான், அவளை சாந்தப்படுத்தணும். உடனே அவளுக்கு ஒரு கோயிலை கட்டுறாங்க. அந்த வழியில் தான் கண்ணகியும் கூட. அப்போ இங்கே எல்லாமே என்ன பண்ணுது, புரட்சியாக இருந்தது பூராமே பெண்கள். அது உலகத்தில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறானுங்க, எல்லாரும் இழிவுபடுத்திருக்கிறான். ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா, நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா, பெண்களை உன் காலுக்களை வச்சிருந்தா, மேற்கெல்லாம் வச்சிருந்தா, எல்லாம் இழிவுபடுத்திருக்கானுங்க. அதை இத்தனை ஆண்டு காலம் உயர்வுபடுத்துற ஒரே ஆளு அண்ணன் சீமான். அவன் தேடி 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 அவர் வேர்களை தேடி ஒவ்வொரு பெண்களை கொண்டு இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கிறா அப்படின்னு கொண்டு வச்சா, இன்னைக்கு புதுசா வரவங்கலாம் அதே பண்ணி இதாண்ட அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாடம் எடுக்கிறான். எப்பவுமே அண்ணன், நம்ம இந்த சினிமா தான் சொல்லணும், இருந்தாலும் அண்ணன் சினிமா அண்ணன் எங்க எல்லாத்தையுமே தம்பி மாதிரியே கடிந்து கொள்வார். திராவிடன் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் நரம்பு புடைக்க எல்லாத்தையும் பேசுவாப்புல, தத்துவங்களை தாங்கி நிற்கிற தலைவன் இல்லையா. ஆனா தம்பின்னு வரும்போது மட்டும், ஏய் ஏன்டா அவன் குறுக்கு முறுக்க ஓடிப்பிட்டு இருக்கான், அவன் சொல்லி வைடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அண்ணன் நினைப்பாப்புல. அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டிக்கிறாப்புல. ஏன்னா முன்னாடி வந்தவன், முன்னாடி களத்துல நின்னவன். அது எப்படிப்பட்ட களத்துல, எந்த நேரத்தில் நின்னவன், வலியோட பிறந்த அந்த ஒரு இரத்த பிளம்புல பிறந்த ஒரு குழந்தை நாம் தமிழர் கட்சி, அதுக்கு தலைமை தாங்கி நிற்கிறாப்புல அண்ணன். அதனால நம்ம அவரை எல்லாரும் பின்பற்றணும். அப்படிங்கிறதுனால தான் நானும், நமக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போறது அதுதான் காரணம். அதனால அண்ணன் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அண்ணன் சீமான். ஏன்னா வேற எவனா இருந்தாலும் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பான். உங்களுக்கு தெரியும், நீங்க ஊடகத்துல இருக்கிறீங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளவு வீச்சு, கல்லும் சொல்லும் அவ்வளவு வீச்சு, எதையும் சேட்டை பண்ணாத ஒரு மனிதன் அது அண்ணன் சீமான் தான். யாருன்னா இருந்தாக்க ஐயோ தமிழ் தேசமா ஒன்றும் இந்த திராவிட தேசத்துக்கு கூட போயிட்டு அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்றுப்பாப்புல, நிற்கவே இல்லை. ஆகையினால அவன் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான். அவனை அண்ணனும் தம்பிகளுமாக அவனை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இது அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் இந்த ஆட்டி. இந்த ஆட்டிங்கிறது நம்ம எனக்கு இந்த முதல்ல இந்த பேர் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இருக்குது. நம்ம என்ன ஒரு பெண்
ஆட்டினா தலைவி, பெண் தலைவி. உடனே இவன் சொல்லிட்டாங்க, அவன் ஆணுக்கு அடிமை கொஞ்சாதி அப்படின்ட்டான். பாருங்க எவ்வளோ உயர்வாக வச்சிருக்கிறான். பெண் ஆட்டி, பெண் தலைவி, ஆட்டிங்கிறது தலைவி. அதுதான் ஆட்சின்னு ஆச்சு. ஆட்சி நம்ம அப்படி நம்ம எல்லாம் அப்படியே பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ன ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம். அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றதில்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்லன்னு. வாய்ப்பு கொடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ரோட்டில் போய் நிற்கிறதுக்கா? இங்கே ஒரு சோறு இருக்குது தெரியுமா? ஒரு சோறு இருக்குது. என்ன சோறு? ரெட் ஜெயின் ஒரு சோறு வச்சுட்டு இருக்குது. அந்த சோறு அத்தனை சின்ன படங்களுக்கு காவ வாங்குது. இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இது கேட்க முடியுமா? இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஒரு படம் மக்கள் ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் அந்த படம் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. அப்ப என்ன பண்ண, இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் இந்த திருவிழா நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள், அது தொடர்ந்து விடுமுறை வர்ற நாட்கள்ல தான் அந்த படத்தை வெளியிடணும். ஆனா அன்னைக்குதான் என்ன பண்ணிருக்கிறான் உஷாரா, அன்னைக்குதான் அவனு அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்துட்டு 1000 தேட்டருக்குன்னா 1000 தேட்டரும் பிடிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 4 வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா வரமாட்டான். ஏன்னா புல் படத்தை இல்லை செலவு பண்ணிடுறான். கடைசியா அத்தனை படத்தையும் பாருங்க. இப்ப ஐயா ரஜினி நடிச்ச அத்தனை படத்தையும் பாருங்க. அவ்வளவு தேட்டர் எடுத்திருப்பாங்க. கூட வந்த படம் எதா தெரியுமா? இல்லை அதுக்கப்புறம் அதை வந்த படம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்ல படங்கள் இருக்குமா இல்லையா? இல்லை. எவ்வளவு கஷ்டமான ஒரு இது இருக்கு. அப்புறம் இந்த கஷ்டமான நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்தயம் என்னன்னா 10 பேருக்கு ஓட விட்டு தானே நீங்க பார்க்கணும். எவன் முதல்ல வரான், எவன் 2வது வரான்ட்டு. நீங்க ஒருத்தனே ஓட வச்சுட்டு முதல்ல வந்துட்டாங்க. இன்னொரு பைத்தியக்காரமா இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த சோறு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகம் விளங்காத. அடுத்தாலே அந்த சோறுக்கு தலைமை தாங்கிற ஒரு இளவல் வந்தாச்சு. செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதுதான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது இதே பிரசாத் லேபில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்துலாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சிரிச்சாரு. சரி, வெளியில சொல்ல வேண்டாம், நம்ம வயசு தெரிஞ்சிடும்னு 2 பேருமே அடக்கமா அதை மறைச்சிக்கிட்டோம். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனின் 10 தல ராவணன 8 தல ஒத்த தல ராமங்கொன்னா என்கிற பாடலை பாடினார்கள். அந்த பாடல் சிறுவயதில் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்திருந்தது. அது நடந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் 2வது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் சொன்னார் இல்லையா, கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் 1.5 மணி நேரம் பேசினார் என்று அப்போது சீமானவர்கள் என்னிடம் சொன்னார். ஐயாமான நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம். அந்த மேடையில், அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே, கவிஞர் பரிணாமனின் 10 தலை ராவணன் பாட்டை அவர் பாடினார். நான் சிலிர்த்து போனேன். இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன். இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த 80 கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார். அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள். அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை, ஆட்டி என்கிற மூலச் சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு, அதுவும் 2025 காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கிற துணிச்சலும் ஒரு நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும் அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வண்ணனுக்கும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலுமேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தபோது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு சொல்லான தம்பி பாலாக்கு தெரியும், நிக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே நிற்கிறான்னு சொல்ல மாட்டோம், நிக்கான்னு சொல்லுவோம். இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும். அப்போ நிக்கான்கிற கேமரா இருக்கு இல்லையா, அப்போதான் ராஜா சார் வாத்தியார் பாலுமேந்திர அவர்களுக்கு நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போ டெஸ்ட் எடுக்கும் போது வாத்தியார் என்ன எடுப்பாங்க, அது அவருக்கு சீமானவர்களுக்கெல்லாம் தெரியும்.
அப்போ எடுக்கும்போது டேய் நிக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அதுல இருந்து நான் ரொம்ப கவனமாயிட்டேன். புது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பது. அதை முற்றிலுமாக நொறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது. அது சகோதரர் சீமானின் சேவர் கூடம். அங்கே மதுரை பகுதியை சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார், ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார், ஒரு நடிகர் இருப்பார், ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார். எல்லோருமே நாம உசிலம்பட்டி மாட்டுத்தாவணியில போய் இறங்கினா என்ன கேட்குமோ அதுதான் பேசுவாங்க அவங்க. அதற்கப்புறம் தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது. ஆக இப்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்து கொண்டிருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம், தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள். அந்த இளம்பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். வங்கத்தைச் சேர்ந்த நடிகை, அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் கூடுமானவரை தமிழில் பேச முயன்றார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.